இன்னைக்கும் பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த பயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயந்து சத்தியத்தை சொல்றதுக்கு பயம், சத்தியத்துக்காக நிற்கிறதுல பயம், சத்தியத்துக்காக வாழ்றத பயம். அப்புறம் சத்தியத்துக்கு வாழ்வதற்கு பயப்படுறோம் நம்ம. ஆனால் எதுக்கு வாழ்றதுல சந்தோஷப்படுறோம்? எது தப்பான விஷயமோ, எது ஆகாத விஷயமோ அதை செய்யறதுக்கு என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறது இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயப்படுற பயம் பொல்லாதவைகளை செய்ய பயப்படும். எதெல்லாம் ஆகாத விஷயமோ அதை செய்வதற்கு பயப்படும். எதெல்லாம் தப்பான விஷயமோ அதை செய்வதற்கு பயப்படும். பொய் பேசுவதற்கு பயப்படும். எதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காத விஷயமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு என்ன செய்யும், பயப்படும். அந்த பயம் நமக்கு வேணும். ஆனால் இங்கே வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பயப்படுகிறவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று சொல்லப்படுது. அது என்ன பயம்னா, பிசாசுக்கு பயப்படுறது, சத்தியத்தில் வாழ்வதற்கு பயந்து கொள்வது, உண்மையை பேசுவதற்கு பயந்து கொள்வது, மிருகம் எதை சொன்னாலும் அதை பயந்து அப்படியே கேட்டுக்கிறது. மிருகம் பார்த்துக்கோ, இந்த முத்திரையை நீ போடலைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஜீவனம் பண்ண முடியாது, நீ வாங்க முடியாது, விற்க முடியாது, உடனே பயந்துக்கிறது. அப்படியா, கொடுக்க முத்திரையை அப்போ கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களால் வாழ முடியாதா? ஆனால் உண்மையான பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, நீ என்னை சுட்டு போட்டாலும், என்னுடைய உடம்பெல்லாம் அங்கங்கமாக சுட்டு வீழ்த்தினாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த முத்திரை எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. வாங்க முடியாதா, விற்க முடியாதா, பரவாயில்ல, பட்னி கிடந்தாவது ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன், செத்து போறேன். அப்படி நீ கொடுத்த முத்திரையை வாங்கித்தான் நான் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நிக்கணும் ஆண்டவருக்காக. சிலர் சொல்லுவாங்க, நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, உன் பரிசுத்தத்தை கொஞ்சம் தாரை வாத்துத்தா. அதையெல்லாம் சிலர் பேசும்போது என்ன செய்ய வேணும், ஆண்டவருக்காக நிற்கணும். யோசேப்பை போல என்ன செய்யணும், வஸ்திரம் போனான்னு போகட்டையா, நான் என் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு வர்றோம். பார்த்தீங்களா, அந்த அந்த ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இருக்கணும். பிசாசுக்கு பயந்து போறது. சிலர் ஆள்லாம் பயமுறுத்துவாங்க, ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு போட்டோவை என்ன செய்வான், தவறான ஒரு போட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பயமுறுத்துறது. பாரு, உன் போட்டோ வெளியிட்டுவேன், இந்த தப்பு செய். இதெல்லாம் தேவையில்லாத பயங்கள். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, இதில் விழுந்து போறாங்க. எவனாவது ஒருத்தன் இப்படி ஏதாவது போட்டோ எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்டுறானா எப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். நீ உலகத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணி எங்க வேணாலும் போடுறான், எனக்கு என்னடா, நான் அந்த தப்பு செய்யலை, எங்க வேணாலும் போட்டுக்கடா அப்படிங்கிற ஒரு தைரியமான பேச்சு இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யணுமா, அதுக்கு பயந்துக்கிறது. ஐயோ மானம் போயிருமே, மரியாதை போயிருமேன்ட்டு உண்மையிலேயே மானம் போகிற மாதிரி வாழ்றது. அப்புறம் இந்த மாதிரியான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அநேக காரியங்களிலே பிசாசு நம்முடைய பயத்தை பயன்படுத்தி நம்ம இரையாக என்ன செய்யறான், கவருகிறான்.